அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வியாபாரிகளாக இருந்தால் முதலாவது அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு, அவர் காலையில் நேரத்தோடு எழும்ப வேண்டும். இதை இஸ்லாம் சொல்லி தருகிறது. காலையில இஸ்லாம் பரக்க செஞ்சிருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் காலை பொழுதுல இஸ்லாம் பரக்க செஞ்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ பாருங்க. பாக்கிரு அல் கதுவ ஃபீ தலபிர் ரிஸ்க் ஃபைனல் கதுவ பரக்கத்துன் வ நஜா. நீங்க காலை பொழுதுல நேரத்தோட எழும்பிருங்க, அதுல உங்களோட ரிஸ்க்ல விஸ்தீரணம் இருக்குது, உங்களுக்கு வெற்றி இருக்குது. வியாபாரிகள் நேர காலத்தோட எழும்ப வேண்டும். நேர காலத்தோட எழும்பி சுபஹ தொழுதுட்டு அதுக்கு பின்னால துஆக்கள் எல்லாம் கேட்டுட்டு பஜாருக்கு இறங்க வேண்டும். ஆனா இன்றைக்கு வியாபாரிகளை பார்த்தா பிசினஸ்க்கு இறங்குறாங்க, 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னா அதை பிடிக்க போவான். ஆனா சுபஹ தொழுதும் வியாபாரிக்கு. இதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களோட நிலைமையாக இருக்குது. வேளாணவர்களே, இன்னும் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. சுபஹ் இல்ல, சூரியன் உதயத்துக்கு பின்னால் தான் அவர் முழிக்கிறாரு. 7 மணி 8 மணிக்கு எழும்பி அதுக்கு பின்னால முகத்தையும் கழுகிட்டு சுபஹும் இல்ல, அப்படியே ஷைத்தானோட பஜாருக்கு போறாரு. இதை இஸ்லாம் சொல்லி தரல. காலை பொழுதில நேர காலத்தோட வியாபாரிகள் இறங்க வேண்டும், அப்படியே முழிக்க வேண்டும், முழித்து சுபஹுடைய தொழுகையை தொழ வேண்டும். தொழுகைக்கு பின்னால நிறைய துஆக்கள் இருக்குது, பஜாருக்கு போகக்கூடிய நிறைய துஆக்கள், அந்த நாளையில் ஓத வேண்டிய நிறைய துஆக்கள் இருக்குது. அதுல ஒன்றை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைர ஹாதல் யௌம் ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதா. இந்த நாளையில இறைவா எனக்கு நல்லதை தந்திரு, பரக்க செஞ்சிரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வியாபாரிகள் இந்த துஆவை எத்தனை பேர் ஓதுற? பஜாருக்கு இறங்கினா அதுக்கு தனியா ஸ்பெஷலான துஆக்கள் இருக்குது. எத்தனை பேர் வியாபாரிகள் ஓதுறாங்க? மேலானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் வியாபாரத்துக்கு இறங்குற. ஆனா எப்படி இஸ்லாம் சொன்ன வியாபாரம் என்று படிக்கிறல்ல, இறங்கினதுக்கு பின்னால லொஸ்ட் ஆகிறாரு. இறங்கினதுக்கு பின்னால நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, பார்த்தா ஹராமான வழியாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுதோ காலை நேர காலத்தோட எழும்புங்கோ, வியாபாரத்துக்கு போங்கோ. இரண்டாவது, அதுல இன்னொரு ஹதீஸ் சொல்ல வருகிறது, காலையில சில வியாபாரிகள் தூங்குவாங்க. அவங்களோட பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு வாரட்டை 10 மணி 11 மணி இப்படிக்கு வீட்டுக்கு வார வந்து சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே தூங்கிடுவாரு. தூங்கினா இவர் எழுப்புறது 8 மணிக்கு. ஒரு ஹதீஸ பாருங்க, வியாபாரிகள் கட்டாயம் இதை எடுக்க வேண்டும். நோமு சபீஹா யம்னஉர் ரிஸ்க். காலை பொழுதில் தூங்கக்கூடிய தூக்கம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்க தடை செய்து காலையில தூங்கக்கூடாது. பரக்கத்துக்குரிய நேரம் காலை பொழுது. இதனால காலை பொழுது வியாபாரிகள் திக்ருல கழிச்சிட்டு அதுக்கு பின்னால பஜாருக்கு போகணும், துஆவை கேட்டுட்டு பஜாருக்கு போகணும். அந்த நாள் அவருக்கு பரக்கத்தாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது விடயம் காலை பொழுதில் நேர காலத்தோடு எழும்புவது. இரண்டாவது விடயம், அல்லாஹ்வை மறக்க கூடாது. குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துல் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹி குலூபு வல் அப்சார். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், சில அடியார்கள், சில மனிதர்கள், அவருடைய பிசினஸ் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டு தூரமாக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அவங்க தான் உண்மையான முஃமின்கள். ஆனா இன்றைக்கு வியாபாரிகள் என்ன செய்யற, பாங்கு சத்தம் கேட்டாலும் அவர் அந்த கேஷியர்ல இருப்பாரு, பாங்கு சத்தம் கேட்டாலும் ரோட்ல பஜார்ல இருப்பாரு, பாங்கு சத்தம் கேட்டாலும் லாபாய் கத்திட்டு இருப்பாரு. ஜும்மாவுக்கு டைமுக்கு வரசனா வரமாட்டாரு. ஜும்மாக்கு ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பின்னால தான் கதவை மூடின வியாபாரம் நடக்குது எத்தனை இடங்கள். மேலானவர்களே, இவர் ஒரு ஈமானுள்ள ஒரு முஸ்லிம் என்று இவருக்கு ஐடென்டி சொல்லலாம், முஸ்லிமான ஒரு வியாபாரி என்று சொல்லலாம். மேலான சகோதரர்களே, கட்டாயம் என்ன செய்யணும்டா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்து கொண்டுதான் வியாபாரமும் பண்ணணும், அல்லாஹ்வை பயந்து கொண்டுதான் வியாபாரமும் பண்ணணும். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விடக்கூடாது. அதிகமான வியாபாரிகள் இருக்கிறாங்க, சிலவங்க பேங்க்ல வேலை செய்யற, தொலை டைம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிற இஷாக்கு பிறகு வந்து இவர் அல்லாஹ்ட்ட மாட்டுவாரு. மேலான சகோதரர்களே, அதே மாதிரி எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிற, இவருக்கு ஒரே டிராவல் தான் போயிட்டு கொண்டே இருப்பாரு. சுத்திட்டு 4-5 கடை இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரே கோலத்தான் இருக்கும். அல்லாஹோட கோல் பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறாரு இல்ல, ஆனா கஸ்டமர்ஸோட பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறாரு, ஒவ்வொரு கடையோட பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறாரு, டிராவல் பண்றதுக்கு டைம் ஒதுக்குறாரு. ஆனா 5 நிமிஷம் தொழுகிறதுக்கு டைம் ஒதுக்குறாரு இல்ல. இவர் உண்மையான வியாபாரி அல்ல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தொழுகையை விட்டும் இவருடைய வியாபாரம் அவரை தூரமாக்குது, பள்ளியை விட்டும் அவரை தூரமாக்குது அவருடைய பிசினஸ்.
இவர்கள் உண்மையான முஸ்லிமான வியாபாரிகள் அல்ல. மேலான சகோதரர்களே, உண்மையான ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான ஒரு முஃமின் ஒரு வியாபாரத்தில் இறங்குறார்டா, அவர் பாங்கு சொல்லுதா கடையை மூடுவார், பள்ளிக்கு வருவாரு. பாங்கு சொல்லுதா அப்படியே லொக் பண்ணிட்டு வந்துருவாரு. எவ்வளவு கஸ்டமர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. எந்த பொஸ்ஸாக இருந்தாலும் அவருக்கு கோல் வருகுதா, அந்த கோலை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே பள்ளிக்கு வந்துருவாரு. மேலான சகோதரர்களே, கேஷியர்ல உட்கார்றாரா, அந்த இடத்துல திக்ர் செஞ்சு கொண்டிருப்பாரு. கேஷியர்ல உட்கார்றாரா, குர்ஆன் எடுத்து ஓதிக் கொண்டிருப்பாரு. கேஷியர்லயா இருக்கிறாரு, குர்ஆன ஓதல கேட்டுக் கொண்டிருப்பாரு. இவர் தான் உண்மையான வியாபாரி, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது தொழுகை மட்டும் பேசினேன். சில வியாபாரிகள் இருக்கிற நல்ல உழைச்சு கொண்டிருக்கிறான், ஜகாத் கொடுக்கிறான் இல்ல. அந்த ஜகாத் போக வேண்டிய அந்த பணம் இவனுக்கு நஞ்சு. ஆனா அந்த சல்லியம் இவர் பிசினஸுக்கு போட்டு இருக்கிறார் என்றால் எல்லாமே அது நஞ்சாகத்தான் இருக்கும். இவருக்கு உடம்புக்கு தகுதி அல்ல, இவருடைய புள்ளைக்கு கொடுக்க தகுதி அல்ல, ஃபெமிலிக்கு கொடுக்க தகுதி அல்ல. மேலான சகோதரர்களே, இப்படி எத்தனை வியாபாரிகள் இருக்கிறாங்க. நாங்க உண்மையான ஒரு வியாபாரியாக இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை எங்களை விட்டு மறக்கடிக்க கூடாது. எங்களுடைய பிசினஸ், எங்களுடைய வியாபாரம். மேலான சகோதரர்களே, இன்றைக்கு கேவலம் முஸ்லிம்களை பார்த்தா அந்நியவனை போல இருக்கிறான். பார்த்தா தோற்றத்தில் தொப்பியும் ஜுப்பாவும் சாரமும், பார்த்தா தோற்றத்தில் ஜுப்பா போட்டு இருப்பாரு, மேல ஒரு தலப்போண்ட போட்டு இருப்பாரு, பேச்சு மட்டும் இருக்கும். வியாபாரம் தான் பேச்சு, பள்ளி பக்கம் இல்ல. வியாபாரம் தான் பேச்சு, அவருக்கு ஜகாத் கடமை கொடுக்கிறார் இல்ல. வியாபாரம் தான் பேச்சு, அவருக்கு ஹஜ் கடமை போறார் இல்ல. மேலான சகோதரர்களே, இவங்கள் எல்லாம் முஸ்லிம்கள பட்டியல சேர்க்கவே இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயம் வியாபாரம் செய்யக்கூடியவங்க முதலாவது கண்டிஷன் நேர காலத்தோடு எழும்புங்க, தொழுங்க, சுபஹ, பஜாருக்கு போங்க. இரண்டாவது கண்டிஷன் வியாபாரம் செய்யற டைம்ல அல்லாஹ்வ ஞாபகம் செய்வதை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. வியாபாரம் பண்ணும் போது அல்லாஹ்வுடைய நினைவோடே இருக்கணும். மூணாவது சொல்றாங்க, வியாபாரிகள் கட்டாயம் உண்மை பேசி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மறுமையில ஒரு பெரிய ஒரு பாக்கியம், நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் ஒரு உண்மை வியாபாரிக்கு கிடைக்குது. இது ஸ்பெஷலா கொடுக்கிறான் அல்லாஹ். அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபிய்யின, பெரிய ஒரு ஹதீஸ் உண்டு. உண்மை பேசி வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி நபிமார்களோடு இருப்பார் மறுமை நாள். நபிமார்களுக்கு என்ன அந்தஸ்து, அந்த அந்தஸ்து அல்லாஹ் அந்த உண்மை பேசி வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிக்கு கொடுக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அத்தாஜிரு சதூக் தஹ்த தில்லில் அர்ஷி யௌமல் கியாமா, மறுமை நாள் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில உண்மை பேசி வியாபாரம் செஞ்ச அந்த வியாபாரி இருப்பாரு. மேலான சகோதரர்களே, இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்டா? பிசினஸ் பண்ணும் போது உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணினவனுக்கு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, பொய், கூடுதலான இதுல பொய் தான் வியாபாரம் நடக்குது. அதே மாதிரி அடுத்த இன்னொரு கண்டிஷனை போட்டு இருக்கிறாங்க, அவருடைய வியாபாரம் பண்ணும் போதும் அவருடைய பிசினஸ்ல ஹராம் கலக்க கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு சிறுவன் வந்திருந்தான். அந்த சிறுவன் ஒரு காபிராக இருந்தார். அந்த சிறுவன்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹராஜ் டேக்ஸ் எடுத்தாங்க, வரி எடுத்தாங்க. வரி எடுத்து அந்த வரியிலிருந்து அபூபக்கர் ரலி சாப்பிட்டாங்க. ஒரு நாள் அந்த சிறுவன் ஒரு சாப்பாடை கொண்டாடுறான். அந்த சாப்பாடு அபூபக்கர் ரலி தின்னுட்டாங்க. தின்னதுக்கு பின்னால் அந்த சிறுவன் கேட்கிறான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, தத்ரீமா ஹாதா, இது என்ன உங்களுக்கு தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, மா ஹுவ, அது என்ன? அப்ப அந்த சிறுவன் சொல்றான், நான் ஒரு காலத்துல ஏன் பிசினஸ் ஆக இருந்துச்சு, நான் குறி சொல்றேன். ஆரம்பத்துல குறி சொல்லி கொண்டிருப்பேன், அதுல நான் உழைச்சு கொண்டிருந்தேன். குறி சொல்லி வியாபாரம் பண்ணினா ஹராம், எடுக்கிற சல்லி குறி சொல்வதே ஹராம். குறி சொல்லி வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒருத்தருக்கு சொன்னேன், நான் குறி சொல்லக்கூடியவனும் அல்ல, ஆனா குறி சொல்லி பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினேன். ஒரு முறை ஒருத்தருக்கு சொன்னேன், அவருக்கு நான் சொன்னது நடந்துருச்சு. ஒரு முறை அவரை மீட் பண்ணினேன், அவர் தந்த கிஃப்ட் தான் இந்த சாப்பாடு என்று சொன்னதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டாங்க, ஹராம் ஒன்று வயிற்றுக்கு போயிட்டு அந்த ஹதீஸ்ல வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வாந்தி எடுத்தாங்க. ஹராம் கலக்க கூடாது சஹாபாக்கள் இவ்வளவு பக்குவம், ஆனா எங்கட வியாபாரிகளுக்கு பக்குவம் இல்ல. எப்படியும் வட்டி வருகிறா அடிக்கிறது தான், எது வந்தாலும் அடிதான். பொய் சொல்லி வியாபாரம் பண்றான், அந்த பிசினஸ் மோசடி வியாபாரம்.
மேலான சகோதரர்களே, பொய் பேசி வியாபாரம் பண்ணக்கூடாது, எங்கட பிசினஸ்ல ஹராம் கலக்க கூடாது. ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வியாபாரி, அவருடைய பிசினஸ் ஹராமாக இருக்குதுண்டா, அவர் எடுக்கிறது உதாரணத்துக்கு ஹராமான பிசினஸ்ல ஒன்று சொல்றேன், படசீடி பிசினஸ் படசீடி கடை வச்சிருக்கிறான், படங்கள் விற்கிறான். இந்த சீடி வியாபாரம் ஹராம் இஸ்லாத்துல. ஏன்னா பாவத்தை இசு பண்றவன், இந்த இதுல உழைக்கிற சல்லி ஹராம். யாரும் இருந்தா அந்த கடையை கேன்சல் பண்ணிக்குங்க, தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லி அதை இல்லாமல் ஆக்கிக்குங்க.